கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நண்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா கேஜியே 200 தான் சொன்னாங்க. அதனால டக்குன்னு நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி நீல கலராக இருக்கணும் கால், அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல சதப்பத்தாக இருக்கும். அதனால நான் உடனே 1 கிலோவே வாங்கிட்டேன். இது 1 கிலோக்கு மேலேயே இருந்தது. அந்த ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க, நல்லா சீப்பாகவே கொடுத்தாங்க. அதனால நான் 1 கேஜி வாங்கிட்டு வந்தேன். இதை இப்போ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் எல்லோரும் இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க, நண்டா எப்படி க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ண தெரியாதுன்னுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, இந்த கால் இருக்குது பாருங்கள், அதை நம்ம இப்படி உடச்சிடணும். உடைச்சிட்டு இந்த சைடில் இருக்க இந்த ப்ளூ இது இருக்குது பாருங்கள், ஒரு இது வரைக்கும் இப்படியே உடைச்சிட்டு இதெல்லாம் வேஸ்ட், இதை தூக்கி போட்டுடலாம். நம்ம ஒரு பக்கத்துலேயே ஒரு கவர் வச்சுருக்கேன், அதனால் நான் வேஸ்ட் எல்லாம் இந்த கவரில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஓடை வந்து எப்படி ரிமூவ் பண்ணோம்னா, இந்த இடத்துல இப்படி இருக்கு பாருங்க, அதோட நம்ம அப்படியே எடுக்க வேண்டியது தான். இப்படி இந்த ஓடை எடுத்துட்டாலே போதும். இதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுற வேண்டியதுதான். அப்புறம் இந்த ஸ்ட்ரெச் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வேண்டாம். எடுத்துட்டு பின் பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்கும், அதையும் எடுத்துடணும். அவ்வளோதான், நண்டு கிளீனிங் முடிஞ்சுது. இதை வந்து என்ன பண்ண, இப்போ டேப்பில் நீங்கள் நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப இதுக்குள்ளே நல்ல சதை இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஒயிட் ஃப்ளஷ் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நண்டாக கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. அது வெயில் காலத்தில் சாப்பிட்றாதீங்க, நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும் போது மட்டும் செய்யுங்க. ஏன்னா நண்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். நண்டு வந்து ரசம் அந்த மாதிரிலாம் செஞ்சோன்னாக்கா, நல்ல சளி இருக்கிற நேரத்துலலாம் சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு நல்லா இருக்கும். சளிலாம் உடனே க்யூர் ஆகிடும். நல்ல மிளகு சீரகம் போட்டு மிளகு அந்த ரசம் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு நம்ம வந்து நண்டை போட்டு வச்சோம்னாக்கா நல்ல க்யூர் ஆகும் சளி. அப்புக்குட்டி பாத்தியா நண்டு எப்படி க்ளீன் பண்ண? ஆண்டி பயம் தெரிஞ்சிச்சா உனக்கு க்ளீன் பண்ண? கத்துக்கிட்டியா நீயும் நண்டு க்ளீன் பண்ண? அப்ப நீ கத்துக்கிறியா? சரி, இப்ப நீ பாத்துக்கோ. அப்புறம் பெருசாயிட்டு நீ வந்து க்ளீன் பண்ணலாம். ஆண்டி அப்பயும் உனக்கு சொல்லி தரேன். என்ன அவ்வளவுதான், சூப்பர் கிளீனிங் முடிஞ்சிச்சு. நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன்ல, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன் ஆண்டி. இப்ப க்ளீன் பண்ண தெரிஞ்சிச்சா உனக்கு அப்புக்குட்டிக்கு? அப்ப அந்த மிட் நண்டு பாரு. அடுத்தது அந்த பிக் நண்டு உடைக்கலாமா? இதெல்லாம் எப்படி விடுறீங்க? ஆச்சு கிளீனிங். நாங்கள் எல்லாம் சின்ன பாப்பாவா நான் இருக்கும் போது நான் ஒரு உன்னோட கொஞ்சம் பெருசு வச்சுக்கோ, 800ன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் எங்க அப்பா ஒர்க் பண்ணாங்களா, அதனால நாங்க அங்கதான் இருந்தோம். பக்கத்துல ஷீஷோர் அங்க. அதனால அங்க நாங்க என்ன பண்ணுவோம், சின்ன வயசுல எல்லாம் போயிட்டு பீச்ல நல்லா விளையாடுவோம். அப்ப குட்டி குட்டி நண்டு வந்து ஓடிட்டே இருக்கும். அதை நாங்க புடிச்சு அதை கையில வச்சு விளையாடுவோம். நீ என்னன்னா இதை பார்த்து பயப்படுவ? பயப்படக்கூடாது. நாங்க உயிரோட நண்டையே நாங்க பிடிப்போம் கையில. அது ஒண்ணுமே பண்ணாது, குட்டி நண்டு இல்ல, கடிக்காது. அது கையில வச்சுட்டு பெரிய நண்டு கடிக்கும். இதுதான் செத்து போச்சு இல்ல, இது இந்த நண்டு செத்துச்சு இல்ல, இது பெருசு. நாங்க வச்சு விளையாடுவோம்னு சொன்னல, அது பெரிய குட்டி நண்டு. அது வந்து உயிரோடையே நாங்க அப்படியே கையில பிடிச்சிட்டு கையில வச்சு விளையாடுவோம். ஜாலியா இருக்கும்.
நீ வந்தா நான் கூட்டிட்டு போட்டா உனக்கு அந்த பீச்சுக்கு. அப்ப குட்டி ஆண்டிக்கு ரொம்ப போர்டு அடிக்குது, அந்த பாட்டு பாடவா? பாட்டு கொஞ்சம் பாடிக்காம. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டு சொல்லவா, சத்தமா பாடுங்க. பறந்து செல்லவா, காளியாவே போல வந்த பாவை இல்லவா, இன்ன பாட்டு பாடி ஆட வந்த பாவை இல்லவா. சூப்பர், நல்ல சத்தமா பாடணும்ல. இதான் அழகா, இதான் அழகா இருக்குமா? பாட்டு பாடவா, பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடு சொல்லவா, பந்து செல்லவா, பிராணியாக போல வந்த பாவை இல்லவா, இன்ன பாட்டு பாடு ஆட வந்த பாவை இல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடு சொல்லவா, பந்து செல்லவா. பந்து செல்வனானா காக்காலாம் புறாலாம் வரும். பந்து செல்லவா, நானே அதை போல நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நல்லா இதை வந்து ஒரு 2-3 தடவை அலசிடலாம். அலசிட்டோம்னாக்கா இது வந்து போன்ஸு, கால்சியம், இதெல்லாம் இந்த ஓடெல்லாம் இருக்குது பாருங்கள், நல்லது உடம்புக்கு. அதனால் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடேரியன் லவர்ஸ் ரொம்ப விரும்புவாங்க நண்டு. நண்டு கீழே விழுந்துருச்சா? ஆமாம், எடுத்துட்டேன். இது மாதிரி 2-3 தடவை அலசணுங்க. அலசினாதான் அதோட அழுக்கெல்லாம் நமக்கு போயிட்டு நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு நண்டு பாருங்க, சூப்பராக இருக்குது நண்டு. இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு இது மாதிரி தான் நண்டு க்ளீன் பண்ணோம். இது நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. 1 கிலோனால 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் க்ளீனிங். சுதனி ஆண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.